வணக்கம். முருகப்பெருமானுடைய முக்கியமான திருவிழாக்களில் ஒன்று கந்த சஷ்டி. அவர் சூரனை சம்ஹாரித்த தினம் சஷ்டி. 6 நாட்கள் விரதமிருந்து அவர் சூரனை சம்ஹாரித்தார். அவரது அடியார்களும் அவரைப் போலவே விரதம் இருந்து இந்த திருவிழாவை அனுசரிக்கிறார்கள். சூரனை முருகன் வதம் செய்தார் என்றால் அவரை சூரபத்மாசுரனை அவர் கொல்லவில்லை. அவனுடைய ஆணவத்தை அடக்கி ஆட்கொண்ட தினம் இந்த கந்த சஷ்டி. இதுதான் சூரசம்ஹாரத்தினுடைய பெரும் சிறப்புகளில் ஒன்று. சூரனை 2ஆக பிளந்து ஒரு பகுதியை சேவலாகவும் இன்னொரு பகுதியை மயிலாகவும் ஆக்கி, மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் குடியாகவும் கொண்டு சூரபத்மாசுரனுக்கும் அருள் செய்தார் முருகப்பெருமான். ஆகவே இப்படி சிறப்பு பெற்ற முருகப்பெருமானுடைய புகழை சொல்லும் பல நூல்கள் நம்முடைய பாரதத்தில் உள்ளன. சொல்லப்போனால் சமஸ்கிருதத்தில் உள்ள 18 மகாபுராணங்களில் 18 முக்கியமான புராணங்களில் மிகப்பெரிய புராணமாக இருப்பது முருகனுடைய புகழை சொல்லும் ஸ்கந்த புராணம். அதுதான் தமிழில் பின்னால் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் கந்த புராணம் என்று எழுதப்பட்டது. ஆகவே முருகன் பாரதம் முழுவதும் வழிபடப்பட்ட ஒரு கடவுள், வழிபடப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கடவுள். இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் முருகனுடைய வழிபாடு இருக்கிறது, மற்ற இடங்களில் இல்லை என்று சொல்வதும், முருகன் வேறு, சுப்பிரமணியன் வேறு, கார்த்திகேயன் வேறு என்றெல்லாம் பிரிவினை பேசுவதும், கடவுளுடைய தன்மை என்னவென்று அறியாமலும், நம்முடைய வரலாறு இலக்கியங்கள் அவற்றை சரியாக படிக்காமலும் உள்ளவர்கள் சொல்லுகின்ற ஒரு பேச்சு. முருகப்பெருமானுடைய வழிபாடு பாரதம் முழுவதும் இருந்ததற்கான பல சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. சொல்லப்போனால் ஆக பழைய முருகனுடைய கோவில்கள், முருகனுடைய சிற்பங்கள், முருகனுடைய உருவங்கள் இவையெல்லாம் நமக்கு கிடைப்பது வடபாரதத்தில் தான். தமிழகத்தை விட பழமையான பல கோயில்களும் சிற்பங்களும் வடக்கில் நமக்கு கிடைக்கின்றன. உதாரணமாக இந்த நாணயங்களை எடுத்துக்கொள்வோம். இவை யௌதேயர்கள் என்ற அரசகுலத்தாரால் வெளியிடப்பட்டவை. இந்த யௌதேயர்கள் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதி, இப்போ பஞ்சாப் இருக்கு இல்லையா, இந்த பஞ்சாப் பகுதியை ஆட்சி செய்தவர்கள். இவங்க முருகப்பெருமானை குலதெய்வமாக கொண்டவர்கள். அதனால் அவங்களுடைய நாணயத்தில் முருகனுடைய உருவத்தை பொறித்தார்கள். இப்போ இங்கே பார்க்குறீங்க, இடதுபுறத்தில் உள்ள நாணயத்தில் மயிலோடும் வேலோடும் முருகப்பெருமானுடைய உருவத்தை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வலது பக்கத்தில் உள்ள நாணயத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் 6 முகத்தோடு இருக்கிறார். எப்படி தமிழ் இலக்கியங்கள் முருகப்பெருமானை வர்ணிக்கின்றனவோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த யௌதேயர்கள் என்பவர்கள் வடமேற்கு இந்தியாவிலே தங்களுடைய நாணயங்களில் முருகப்பெருமானின் உருவத்தை வெளியிட்டார்கள். அடுத்ததாக குஷாணர்களுடைய நாணயங்கள். இந்த புதியத்தினுடைய ஆரம்பத்தில், அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவின் வடமேற்கு பகுதியை யௌதேயர்களுக்கு அடுத்ததாக ஆட்சி செய்தவர்கள் இந்த குஷாணர். இது ஒரு பேரரசு. இந்த அரசர்களுடைய வம்சத்தில் ஹுவிஷ்கர் அப்படின்ற அரசர் அவரும் நாணயங்களை வெளியிட்டார். அதிலும் முருகப்பெருமானுடைய உருவத்தை நாம பார்க்கலாம். இந்த நாணயம் மாசேனோ, அதாவது மகாசேனர் என்ற முருகப்பெருமானுடைய உருவத்தை கொண்டது. மாசேனோ அப்படின்னு கிரேக்க மொழியில் இந்த நாணயத்துல எழுதியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு நாணயத்துல முருகனின் 2 தோற்றங்களான விசாகன், குமாரன் அப்படின்ற 2 விதமான தோற்றங்களை உடைய நாணயங்களையும் இந்த ஹுவிஷ்கர் வெளியிட்டார். விசாகோ குமாரோ அப்படின்னு இந்த நாணயங்களுக்கு பெயர். போலவே குஷாணர்கள் காலத்துல முருகனுடைய பல சிற்பங்கள் நமக்கு கிடைக்கின்றன. இப்போ இந்த இடது பக்கத்தில் உள்ள சிற்பம் ஆப்கானிஸ்தானில் கிடைச்சது. அதில் இடது கையில் சேவலை தாங்கியும் தலையில் தன்னுடைய வாகனமான மயிலை கொண்டும் முருகன் காட்சியளிக்கிறார். ரொம்ப அற்புதமான சிற்பம் இது. பின்னால் சோழர்கள் காலத்தில் இதே மாதிரி சிற்பங்களை வடிவமைத்தார்கள். அதுதான் நடுவில் பார்க்கறது. நீங்கள் இடது கையில் சேவலை தாங்கிய சோழர் கால சிற்பம் எவ்வளவு ஆயிரக்கணக்கான வருஷங்களாக கலாச்சார ரீதியாக நமக்கான தொடர்ச்சி இருந்து கொண்டே இருப்பதை இது காட்டுகிறது. அதே மாதிரி வலது பக்கத்தில் உள்ள சிற்பமும் குஷாணர்கள் காலத்தது. இதில் முருகன் கையில் தடி ஏந்தி கிட்டத்தட்ட நம்மளுடைய தண்டாயுதபாணியை போல காட்சியளிக்கிறார். அந்த மாதிரியான ஒரு சிற்பம் இது. குஷாணர்கள் காலத்திய இந்த சிற்பம் அழகான சிற்பம். இதில் முருகன் கையில் வேலை ஏந்தி சிவபூஜை செய்யும் நிலையில இருக்கார். இது புதியுகம் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக ஆய்வாளர்கள் கணிக்கின்றனர். படத்தில் நீங்கள் பார்க்கும் கல்வெட்டு பாகிஸ்தானின் அபோதாபாத் என்ற இடத்தை சேர்ந்தது. பக்லவ அரசர்கள், பாரசீகத்தை சேர்ந்த பக்லவ அரசர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்த போது
அவர்களில் ஒரு அரசரான கசுரர் அப்படின்றவர் முருகனுக்கு அங்கே ஒரு கோவிலை எழுப்பினார். இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, மார்கழி மாதத்தில் மக என்பவருடைய புதல்வரான கசுரர் குமாரனுக்கு அங்கே ஒரு தலத்தை கட்டினார் அப்படின்ற ஒரு செய்தி இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது பொது யுகம் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு. குஷாணர்களுக்கு பிறகு பேரரசாக எழுந்த குப்தர்களும் முருகனை தங்கள் இஷ்ட தெய்வமாக வழிபட்டனர். அதனால தான் அந்த வம்ச அரசர்களுக்கே குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர் என்று பெயர் வந்தது. அவர்களில் குமாரகுப்தர் வெளியிட்ட அழகான தங்க நாணயம் இது. கார்த்திகேய நாணயம் என்று இதுக்கு பேரு. இந்த நாணயத்தில் முருகன் மயில் வாகனத்தில் அமர்ந்திருக்கும் காட்சியை நாம குப்தர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் முருகனுக்கு பல இடங்கள்ல கோவில் கட்டினாங்க. அவற்றில் ஒன்று பீகாரில் உள்ள பில்சத் அப்படின்ற இடத்துல கட்டப்பட்டது. அதை தெரிவிக்கும் கல்வெட்டு தான் இது. குமாரகுப்தருடைய காலத்தில் மகாசேனர் என்ற பெயரையுடைய குமரப்பெருமானுக்கு கோவில் கட்டப்பட்டது அப்படின்ற செய்தியை இந்த கல்வெட்டு பதிவு செய்கிறது. இப்போ முருகனை பற்றி சொல்லும் இன்னொரு தவறான செய்தி வடநாட்டில் வெள்ளி கிடையாது, தேவியானை மட்டும், இல்ல முருகன் பிரம்மச்சாரி அப்படின்னு. ஒவ்வொரு இடத்திலும் வழிபாடு ஒவ்வொரு முறையாக இருக்கும். தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி வேறுபாட்டை நாம பார்க்கலாம். இங்கே பார்க்கின்ற சிற்பம் ராஜஸ்தானில் உள்ள காகுனி அப்படின்ற இடத்துல உள்ள சிற்பம். இந்த சிற்பத்துல முருகப்பெருமான் வள்ளி தேவியானையோடையே காட்சி அளிப்பதை நாம பார்க்கலாம். ஆகவே வடநாட்டிலும் வள்ளியும் தேவியானையும் முருகப்பெருமானுக்கு உண்டு அப்படின்றத இந்த சிற்பம் நமக்கு தெரிவிக்கிறது. இப்போ முருகன் வேறு, சுப்பிரமணியர் வேறு என்ற விவகாரத்துக்கு வரலாம். தமிழக கோவில் கல்வெட்டுகளில் நம்ம பார்த்தோம்னா சுப்பிரமணியர் அப்படின்ற பெயரே பெரும்பாலான இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ மேலே உள்ள அந்த கல்வெட்டு திருச்செந்தூரில் உள்ளது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய அரசர்களில் சிறந்த மன்னர்களில் ஒருவரான வரகுண பாண்டியர், புதியுகம் 8ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த வரகுண பாண்டியர் காலத்து கல்வெட்டு இது. இதில் சுப்பிரமணிய படாரர் என்று முருகன் அழைக்கப்படுகிறார். அதை நம்ம பார்க்கலாம். போலவே பழனியில் உள்ள வீரபாண்டியனுடைய கல்வெட்டு, அதுவும் முருகனை சுப்பிரமணிய பிள்ளையார் என்றே அழைக்கிறது. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, பண்டை தமிழ் கல்வெட்டுகள் எதிலும் முருகன் அப்படின்ற பெயரே பொறிக்கப்படவில்லை. பெரும்பாலான கல்வெட்டுகளில் சுப்பிரமணியர் என்ற பெயரே இருக்கிறது. இலக்கியங்களில் முருகன் என்ற பெயர் இருந்தாலும் கல்வெட்டுகளில் எல்லாம் சுப்பிரமணியர் என்ற பெயரே காணப்படுகிறது. இதிலிருந்து தமிழக மன்னர்கள் இந்த மாதிரி பெயர் வேறுபாடுகளை எல்லாம் பார்க்கவில்லை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த மாதிரி பல சான்றுகள் நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா, பாரதம் முழுவதும் முருகனுடைய வழிபாடு இருந்தது அப்படின்றது தான். தொடர்ந்த அந்நியர் படையெடுப்புகள், அவர்களால் அங்கு உள்ள கோவில்கள் இடிக்கப்பட்டமை ஆகியவற்றால் முருகனுடைய வழிபாடு இன்றைக்கு வடபாரதத்தில் அதிகமாக இல்லை. இதில் நாம பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, சனாதன தர்மத்தில் உள்ள 6 முக்கிய வழிபாடுகளில் ஒன்றான முருகப்பெருமானுடைய வழிபாட்டை இன்றைக்கு தமிழகம் கட்டிக்காத்து தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றது தான். ஆறுபடை வீடுகள், இன்னும் பல கோவில்கள், அதே மாதிரி கந்தசஷ்டி, தைப்பூசம், கார்த்திகை போன்ற திருவிழாக்கள் ஆகியவற்றின் மூலமாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டை நாம தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஆகவே பாரத நாடு முழுவதும் வணங்கப்படும் முருகனை இந்த நல்ல நாளில் வணங்குவோம். கந்தசஷ்டி கவசத்தை படித்து நல்லவை நடக்க பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம்.